Hi friends, this video is sponsored by Mode Mobile App. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட் குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது. இது சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. நல்ல ட்ரஸ்டபிளான கம்பெனி. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸை நீங்கள் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. நான் வந்து பர்சனலாக இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற பொருள் கோல்டு வின்னராக இருக்கட்டும், ஒரிகானாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், பிக்கிளாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட்டு குவாலிட்டி லோ ப்ரைஸில் இருக்குது. ஒரு முறை ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப நீங்களே வாங்குவீங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து ஒரே சிக்கனை வச்சு குழம்பு வறுவல் ரெண்டும் தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். திரும்ப கண்டிப்பாக நீங்களே செய்வீங்க. ஸோ இந்த குழம்பு வந்து ரசம் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதை சாப்பாட்டோடு ஊற்றி இந்த வறுவலையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்னதாக ஜாதிக்காய், இது நல்லா எண்ணெயில் பொரியட்டுங்க, நல்லா வாசம் வர அளவுக்கு. இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து இதுதான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக 1/4 கிலோ வெங்காயமும் சேர்த்துருக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி விட்டு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு ஒரு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ எந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம மசாலா சேர்க்கும் போது அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கருகி போகாமல் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதாவது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் சிக்கனு. நம்ம தக்காளியெலாம் சேர்க்காம இந்த எண்ணெயிலே வதக்கும் போது தான் நமக்கு இந்த கவிச்சி வாசம் இந்த மாதிரி வாடெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு
மூடி போட்டுட்டு நல்லா இடைக்கு இடம் நல்லா திறந்து விட்டு கலந்து விட்டுறலாங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியை நம்ம மூடி போட்டு வதக்கும் போது சீக்கிரமாகவே வெந்து வதங்கி வந்துடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த டைமில் நமக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணிக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இந்த குழம்பு நல்லா தண்ணி மாதிரி தாங்க வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு குறைவாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கு ஒரு தேங்காய் பால் ரெடி பண்ணிடுறாங்க. 1 கப் தேங்காய், ஒரு மூடி தேங்காவே துருவிட்டு அது கூட ஒரு 5 முந்திரியை சேர்த்து அரைச்சிட்டு நல்லா பாலை நல்லா ஒரு 2 தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இப்போ தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தாங்க சாப்பாட்டோடு ஊற்றி வச்சு சாப்பிட்றதுக்கும் வறுவலோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதில் இருக்க சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் குழம்புலேயே பாதி சிக்கனை விட்டுடலாம். நான் எல்லா சிக்கனையும் எடுத்துட்றேன். ஒரு கொஞ்சம் மட்டும் அதில் விட்டுட்டு மீதி எல்லா சிக்கனையும் எடுத்துடுறேன். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ குழம்புல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்துடலாங்க. பாருங்கள், சிக்கன் குழம்பு இந்த மாதிரி தான் இருக்குங்க. பார்க்குறதுக்கு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ அதே ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 4 நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதுங்க. ஏன்னா சிக்கன் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால அதில் சிக்கன் உப்பு இருக்குங்க. இதில் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிய வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஒரு 4 நிமிஷம் வதக்குனாவே நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுங்க. இப்போ ஒரு அரை தக்காளி, இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த வறுவலுக்கு சிக்கன் அந்த வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தோடு சேர்த்து அந்த சிக்கன் சிக்கனையும் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே திரும்ப செய்வீங்க. இதை நல்லா சாப்பாட்டை போட்டுட்டு நல்லா குழம்ப தாராளமாக ரசம் மாதிரி நல்லா தாராளமாக ஊற்றி இந்த வறுவலையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட் அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் ரெடி. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு சூப்பராக இருக்குங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இது வந்து எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி செய்வாங்க. இது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.